விஜய் அண்ணாவோட கட்சிக்கு மிகப்பெரிய பிரச்சனையா? அவங்களால ஒரு ஈவென்ட், அவங்களோட பார்ட்டி அனௌன்ஸ்மென்ட் ஈவென்ட் மிகப்பெரிய ஈவென்ட் நடத்த போறாங்க. ராகுல் காந்தி வரப்போறாரு. நெறைய சீஃப் மினிஸ்டர் வரப்போறாங்கன்னுலாம் சொல்லியிருந்தாங்களே. அத நடத்துறதுல பிரச்சனையா? என்னமோ ஒரு 33 கண்டிஷன்ஸ் வந்து போலீஸ் போட்டு குடுத்திருக்காங்களே. இது வேணும்னே வந்து அவங்க பெரிய ஈவென்ட் நடத்திடக் கூடாதுங்கிறதுக்காக இடைக்கால் குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால நெறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. சோ என்ன நடந்துட்டு இருக்குது? உண்மையிலே இங்க இருக்கிற கவர்ன்மெண்ட் வந்து அவங்களுக்கு பிரச்சனை குடுத்துட்டு இருக்காங்களா? அந்த ஒரு விஷயத்த பத்தி இந்த கட்சியில இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? அண்ட் இத டைரக்ட்டா நெஹ்ரு கிட்ட கேக்குறப்போ மினிஸ்டர் அண்ட் உதயநிதி ஸ்டாலின் அவங்களும் மினிஸ்டர். அவங்க கிட்ட கேக்குறப்போ அவங்க 2 பேரும் இதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க? ரொம்ப பாலிடிக்ஸ் வந்து நம்ம பெருசா டச் பண்ண மாட்டோம் தான். ஆனா ரொம்ப பரபரப்பா தமிழ்நாடு பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்குது. நம்ம வந்து ரொம்ப டீடைல்டா பேச போறோம். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவன். நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய டிஸ்க்ளைமர். நான் இது ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தாலும் ஐ வில் ரிப்பீட் இட் அகைன். நான் விஜய் அண்ணான்னு சொல்கிறேன்னா நான் ரொம்ப நாளாக விஜய் அண்ணான்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். மற்றவங்கள நீ வந்து அண்ணான்னு சொல்கிறதில்ல, ஏன் விஜய் அவர்களை மட்டும் அண்ணான்னு சொல்கிற அப்படிங்கிற கான்வர்சேஷன் வேணாம். நான் பேசி அது பழகிட்டேன். எனக்கு அது ஈஸியாக இருக்குன்னு நான் இதை ஃபாலோ பண்ணுறேன். ஓகேவா? இனிமே ஃபியூச்சரில் யாராவது அதை கேட்டாங்கன்னா இந்த கிளிப்பை நீங்களே போட்டு காமிச்சிடுங்க. நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வர செப்டம்பர் 23 வந்து ஒரு மேசிவான ஒரு சம்பவம், ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஈவெண்ட் வந்து நடத்துறதுக்கு விஜய் அவங்களோட கட்சி பிளான் பண்ணியிருக்கு. எல்லா கட்சியோட முதல் மாநாடும் ஒரு மேக்கிங் அ ஸ்டேட்மெண்ட். நான் இவங்களுக்கு எதிராக நிற்கிறேன், நான் ஜெயிக்க போறேங்கிறத வந்து எம்ஜிஆர் அவர்களா இருக்கட்டும், இவங்க விஜயகாந்த் அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே இதை பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டா கமல்ஹாசன் அவர்கள் கூட ஒரு கட்சி அனௌன்ஸ் பண்றப்போ ஒரு பெரிய ஈவெண்ட்டாக தான் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் ஐ திங்க் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்புறம் நிறைய சீஃப் மினிஸ்டர்ஸ்லாம் கூட வந்திருந்தாங்க. ஸோ ஒரு பெரிய ஈவெண்ட்டாக பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட். அதுக்கப்புறம் அந்த மாநாடு நடத்தியாச்சுன்னா அதுக்கப்புறம் இல்லை நான் அரசியல்ல இருந்து தள்ளி இருக்கேன், இல்லை இனிமே தான் அதெல்லாம் சொல்ல முடியாது. மாநாடு நடத்தியாச்சுன்னா நம்ம ஊர் கல்ச்சர்ல அரசியலுக்கு வந்தாச்சு, அதுக்கப்புறம் எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ணோம், அதுக்கப்புறம் நம்ம அப்புறமா வரேன்லாம் சொல்ல முடியாது. ஸோ இது ஒரு பெரிய ஈவெண்ட்டாக பார்க்கப்படும். இந்த ஈவெண்ட்டுக்கு செப்டம்பர் 23 வந்து விக்கிரவாண்டி கிட்ட சென்னையிலேருந்து ஒரு 3 hours தள்ளி இருக்கும். ஸோ இந்த ஏரியாவில் 85 acres ஆஃப் லேண்டை லீஸ் எடுத்து, அது 30 பேரோட நிலம். ஓகேவா? 85 acresங்கிறது பெரிய இடம், கரெக்டா? ஸோ ஹைவே கிட்ட ஒரு பெரிய லேண்டை லீஸ் எடுத்து இங்கே நடத்துறதுக்கு பெர்மிஷன் வந்து போலீஸ் கிட்ட கேட்டப்போ போலீஸும் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன பிரச்சனைன்னு தானே கேட்குறீங்க? ஆனால் போலீஸ் பெர்மிஷன் கொடுத்தப்போ 33 கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்களா. அண்ட் இந்த கண்டிஷன்ஸ் வந்து என்னப்பா இது இப்படிலாம் கண்டிஷனான்னு சொல்லிட்டு சில நியூஸ் சேனல்ஸில் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் சில நியூஸ் சேனல்ஸில் இது எல்லாருக்குமே தானே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரூலிங் பார்ட்டியில் இருக்கக்கூடிய, அதாவது டிஎம்கேல இருக்கக்கூடியவங்க என்ன இதை பற்றி சொல்கிறாங்க, அந்த 33 கண்டிஷன்ஸ் என்ன, இப்போ நான் உங்ககிட்ட முதல்லேருந்தே சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போடணும்னா, February 2 அன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் டிவிகேங்கிற ஒரு கட்சி எங்களுக்கு நாங்கள் ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ஒரு டைம் எடுத்துப்பாங்க. ஓகே, இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுனால யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து டைம் எடுத்துப்பாங்க. அந்த டைமெல்லாம் எடுத்து கட்சியும் இப்போ ரெகக்னைஸ் ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் அ ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஓகேவா? ரெஜிஸ்டர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஸோ அதை வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, August 22 அன்னைக்கு வந்து ஒரு ஃபிளாக் ரிலீஸ் பண்ணாங்களா. அந்த சிவப்பு மஞ்சள் 2 யானை இதெல்லாம் வச்சு ஒரு பாட்டு கூட ரிலீஸ் பண்ணாங்க. அந்த பாட்டு ரிலீஸ் ஆனப்பமே இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், இது சென்ட்ரல் கவர்மெண்ட், இது வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி அப்படின்னு ஒவ்வொருத்தங்க ஒரு தியரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்தது விஜயண்ணா வந்து பேச போறாங்க. பேசுறப்போ இது என்ன, நாங்கள் யாருக்கு எதிராக இருக்கோ, யாருக்கு சப்போர்ட்டாக இருக்கோ இதெல்லாம் பேசுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. பட் அப்போ அவங்க பேசவே இல்லை. இன்ஃபேக்ட் அந்த ஈவெண்ட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா அவங்களோட ஆஃபீஸ்க்குள்ள வச்சு முடிச்சிட்டாங்க. கண்டிப்பாக ஒரு கட்சி ஒரு கொடியை இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஈவெண்ட்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அங்கே ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு. அது ஒரு பெரிய மேசிவான டாக் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு கூட ஆகலை. ஏன்னா அது ஒரு பெரிய ஈவெண்ட்டாக அவங்களால நடத்த முடியல. ஈவன் அதுக்கு கூட வந்து அவங்க பெருசாக இடம் கேட்டாங்க, கிடைக்கலன்னா அப்போவே டாக் வந்துச்சு. வாட் எவர் செட் அண்ட் டன். அப்போவே ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மாநாடு நடக்கும், மாநாட்டில் நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இந்த கொடிக்கு பின்னாடி கூட ஒரு நல்ல கதை இருக்குதுன்னெலாம் பேசினாங்க. ஸோ இப்போ மாநாடு நடக்கிறதுக்கு அப்போவே வந்து அவங்க அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சைட் கோட் படம் ரிலீஸ்லாம் போயிட்டு இருந்தாலும் பேரலாக இந்த ஒர்க்கும் நடந்துட்டு இருந்துச்சு. புஷி ஆனந்த் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு போய் விக்ரவாண்டி தான் ஃபைனல் பண்ணாங்க. நிறைய திருச்சி போனாங்க, மதுரை போனாங்க, எங்கெல்லாமோ லேண்டை பார்த்தாங்க. ஃபைனலி விக்ரவாண்டியில் இருக்கக்கூடிய ஒரு லேண்டு ஹைவே கிட்ட 85 acres ஆஃப் லேண்ட், இந்த இடத்துல தான் கட்சி மாநாடு நடத்தணும்னு சொல்லி அந்த இடத்துல இருக்கிறவங்க கிட்டலாம் லீஸுக்கு இடம்லாம் எடுத்து ஒரு லெட்டரை போய் போலீஸ் கிட்ட கொடுக்குறாங்க. நாங்கள் இங்கே மாநாடு நடத்த போகிறோம், 1.5 லட்சம் பேர் கிட்ட வருவாங்க, இங்கே நாங்கள் நடத்துறதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் தாங்கன்னு கேட்டோம்னா போலீஸ் இருந்துக்கிட்டு ஓகே எங்களுக்கு ஒரு 2 நாள் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு விழுப்புரம் அப்படிங்கிற ஏரியாவில் தான் விக்ரவாண்டி வருது. ஸோ விழுப்புரம் போலீஸ் வந்து ஒரு 2 days எடுத்துக்கிட்டு மறுபடியும் சொல்கிறப்போ எல்லாம் சரி, ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய மாநாடு நடத்த போறீங்கன்னா எங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் இருக்குது, இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 21 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அந்த 21 கொஸ்டினோட மறுபடியும் அப்ளை பண்ண போகிறப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, 1.5 லட்சம் பேர் கிடையாது, 50,000 பேர் தான் வராங்கன்னு சொல்லிட்டு கவுண்ட் கம்மியாக இருக்குது. அதுக்கு ஃபைனலி பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. எப்போ வந்து கட்சி வந்து எலெக்ஷன் கமிஷனில் ரெஜிஸ்டர் ஆச்சோ அன்னைக்கு தான் வந்து
உங்களுக்கு பெர்மிஷனும் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு போலீஸ் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த பெர்மிஷன் கொடுத்தப்போ கூட போட்ட கண்டிஷன்ஸ் வந்து 33 கண்டிஷன்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய 33 கண்டிஷன்ஸ் உங்ககிட்ட சொல்லலை. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா விகடனில் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நிறைய நியூஸ் சேனல்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் 33 கண்டிஷன்ஸில் முக்கியமான சில கண்டிஷன்ஸை சொல்லிடுறேன். இந்த 33 கண்டிஷன்ஸில் தான் இப்போ பிரச்சனை இருக்குங்கிறதான் மிகப்பெரிய டிபேட்டாக போயிட்டு இருக்குது எல்லா நியூஸ் சேனல்லையும் சோஷியல் மீடியாலையும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து சாப்பாடு, தண்ணி, ரெஸ்ட் ரூம் இதுக்கெல்லாம் உங்ககிட்ட எல்லா ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸும் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. நியாயமான விஷயம் விட்டுறலாம். ரெண்டாவது வந்து மழை பெஞ்சிச்சுன்னா நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க. மூணாவது வந்து ப்ளூ பிரிண்ட், இந்த மொத்தமாக நீங்கள் எப்படி இதை நடத்த போறீங்கிறதுக்கு ப்ளூ பிரிண்ட் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. 2 மணிக்கு ஈவென்ட் ஸ்டார்ட் ஆகும், நைட் வரைக்கும் போகும்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, 33 கண்டிஷன்ஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1:30 மணிக்கு எல்லாரும் வந்துடணும். 1:30க்கு அப்புறம் யாரும் வரக்கூடாது. 2 மணிக்கு ஈவெண்ட் ஆரம்பிக்குதுன்னா 1:30 மணிக்கு 50,000 பேர் உள்ளே வந்து உட்காந்துடணும். அதுக்கப்புறம் யாரும் வரக்கூடாது, ஏன்னா இங்கே டிராஃபிக் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் யாருமே வரக்கூடாது. 1:30 மணிக்கு எல்லாரும் வந்துட்டு நைட்டு முடிஞ்சு போகிற வரைக்கும் அவங்க உள்ளே இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளே யாரும் வரக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இது நிறைய பேருக்கு எப்படிங்க ஒரு ஈவெண்ட்னா எப்படி எல்லாரும் ஷார்ப்பாக ஒரு டயத்துக்கு வந்து உட்கார முடியும், அதுக்கப்புறம் நிறைய பேர் வருவாங்க, அப்பெல்லாம் வராமல் எப்படி இருக்க முடியும்னு ஒரு கேள்வி வர ஆரம்பிக்குது. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் ஒவ்வொருத்தங்க ஒரு கூட்டத்தை கூப்பிட்டுட்டு வருவாங்க. கரெக்டாக அப்படி கூட்டத்தை கூப்பிட்டுட்டு வரக்கூடிய தாவேகா இந்த டிவிகே கட்சியோட மெம்பர்ஸ் யார், அந்த லீடர்ஸ் யார், அவங்களோட கான்டாக்ட்லாம் என்ன, அதெல்லாம் வந்து அங்கே இருக்க அவங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் கிட்ட போய் அவங்க ரிப்போர்ட் பண்ணும். நான் தான் கூப்பிட்டு போகிறேன், இந்த வண்டியில் தான் கூப்பிட்டு போகிறேன், இத்தனை பேரை கூப்பிட்டு போகிறேங்கிற டீட்டெயில் எல்லாத்தையும் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். அதுக்கப்புறம் வந்து எந்த ஆர்ச்சு, பேனர் இதெல்லாம் வைக்கக்கூடாது, அது ஹைவேங்கிறதுனால அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு இருக்காங்க. பார்க்கிங் வந்து இப்போ அவங்க பிளான் பண்ணபடி ஒரு சைடு பெரிய மாநாடு, அந்த ரோடுக்கு ஆப்போசிட் சைடு வந்து பார்க்கிங். பட் இவ்வளோ பெரிய பார்க்கிங்கு, மாநாடு இதெல்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா இங்கேருந்து இங்கே எல்லாரும் வண்டியை நிறுத்திட்டு தாண்டி போகிறப்போ நடுவில் இருக்கக்கூடிய ரோடில் இன்ஃபேக்ட் அது வந்து ஒரு ஹைவே கரெக்டாக, ஸோ நேஷனல் ஹைவேல டிராஃபிக் வரும். அதனால நீங்கள் பார்க்கிங்கை இந்த சைடு வைக்காதீங்க, பார்க்கிங்கை மாநாடு ரெண்டையும் ஒரே சைடு கொண்டு போங்கன்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இது நிறைய பேருக்கு அந்த கட்சி ஆர்கனைஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் ஆச்சரியமானது என்னன்னா, இதை இந்த சைடு கொண்டு போயிட்டாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஏன்னா ஏக்கர் கணக்கில் ஒரு 15-20 ஏக்கர் வந்து பார்க்கிங்க்கு மட்டுமே எடுத்தது வந்து இந்த மொத்தமாக ஈவென்ட் நடக்கிற இடத்துக்குள்ளே இது எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்துட்டோம்னா அப்போது இவ்வளோ பெரிய கூட்டத்தை எப்படி கூட்டுறதுங்கிற ஒரு கேள்வி வர ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஸ்டேஜ் வந்து நீங்கள் செட் பண்ணுறீங்க, அதுக்கான சர்டிஃபிகேஷனை வந்து பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குள்ள பிடபிள்யூடி கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வாங்க, அது ரெஜிடாக இருக்காங்கிறத சர்டிஃபிகேட் அவங்க கொடுக்கணும். எலக்ட்ரிசிட்டி எடுக்க போகிறீங்க, ஸோ இபி டிபார்ட்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வாங்க. அண்ட் கிராக்கர்ஸ் வெடிக்கக்கூடாது, இந்த வான வேடிக்கை அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க. விவிஐபி கெஸ்ட் யார் வருவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராகுல் காந்தி இல்லை பக்கத்து சீஃப் மினிஸ்டர், இவங்கெல்லாம் யார் யார் வராங்கிறத நீங்கள் முன்னாடியே போலீஸ் கிட்ட சொல்லிடணும். அண்ட் இடம் ஃபுல்லாக சிசிடிவி வச்சிருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இதில் சில விஷயங்கள் வந்து ஓகே இது நார்மல் தானே அப்படின்னு சொன்னாலும், சில விஷயங்கள் லைக் 1:30 மணிக்கு எல்லாருமே வந்து உட்காந்துருக்கணும், 2 மணிக்கு நடக்கிற ஈவெண்ட்டுக்கு, அதுக்கப்புறம் வர்றவங்கள விட மாட்டோம், இந்த மாதிரி கான்வர்சேஷன்லாம் நிறைய பேருக்கு சலசலப்பாக உள்ளுக்குள்ளே ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்குது. இந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்துட்டு தான் நிறைய பேர் இருந்துக்கிட்டு இது வேணும்னே இதை வந்து புஷ் பண்ணுறாங்களா, இது வந்து யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு பார்க்குறாங்களா அப்படிங்கிற கான்வர்சேஷன் வர ஆரம்பிக்குது. இந்த கான்வர்சேஷன் வர ஆரம்பிச்சிட்டு இருக்கிற நேரத்திலேயே செப்டம்பர் 9 அன்னைக்கு ஓகேவா, பிஃபோர் 3 days ஓகேவா, உங்கள் பெர்மிஷன் கேட்குறாங்க. இந்த 33 கண்டிஷன்ஸை போலீஸ் சொல்லிட்டாங்க. இது நடந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து விஜய் அண்ணாவோட வீட்டில் உட்காந்துட்டு அவங்க ஆஃபீஸில் இல்லை வீட்டில் ஒரு டிஸ்கஷன் இந்த கட்சியோட தலைவர்கள் கூடலாம் இருந்திருக்கு. அப்போது எல்லாரையும் கூப்பிட்டு இது பாசிபிளா, ஏன்னா இன்னும் 10 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு ஷெட்டாக இருக்கட்டும், ஒரு மழை பெஞ்சா நம்ம சேஃப்டி உருவாக்குறதா இருக்கட்டும், சிசிடிவிஸ் இவ்வளோ வைக்கிறதா இருக்கட்டும், பார்க்கிங் இந்த சைடு மூவ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாருமே 1:30 மணிக்குள்ளே வந்து உட்கார வைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் பாசிபிளான்னு கேட்டப்போ அங்கே இருக்கிற நிர்வாகிகள் நிறைய பேர் இருந்துக்கிட்டு இல்லை கொஞ்சம் கஷ்டம் தான், ஒரு 2 மாதம் கழித்து வைக்கலாமான்னு சொன்னப்போ விஜயண்ணா வந்து ஆல்ரெடி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, எப்படி நம்ம ஆல்ரெடி ஒரு வாக்கு கொடுத்துருக்கோம், எப்படி தள்ளி போகலான்னு அவர் உணர்ச்சி வசப்பட்டதா. இதெல்லாம் நீ நம்ம தானே நேரிலே உட்காந்து பார்த்த மாதிரி பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே வந்து ஜூனியர் விகடனில் ஒரு ஆர்டிக்கிளாக வந்திருக்குது. அதை தான் எடுத்து நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் அது கவர் ஸ்டோரி மாதிரி கூட நான் ஃபோட்டோஸ் பார்த்தேன், அதை தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அங்கே இருக்கிற அந்த கட்சி மீட்டிங்கில் இருந்த ஒருத்தர் வந்து இதெல்லாம் மேகசின் கிட்ட சொல்லி அதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா, நான் நேரில் இருந்து பார்க்கல, பட் அப்படி சொல்கிறது தான் என்னோட டேலண்ட். பட் எனிவே, ஸோ அவங்க வந்து விஜயண்ணா ஒரு சைடு அப்செட்டாக இருக்காங்க, இது வந்து அதுக்குள்ளே பண்ண முடியாதுங்கிற ஒரு காரணத்தினால இப்போ அந்த கட்சியோட மாநாடு வந்து தள்ளி போகுது. எப்போ வரைக்கும் தள்ளி போகுதுன்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் இல்லை நவம்பர் போகலான்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. பட் அங்கே ஒரு பிரச்சனை இயற்கையாக இருக்குது, மழை சீசன், தீபாவளி சீசன், இந்த ரோடு வந்து ஃபுல் பீக் டிராஃபிக் இருக்கக்கூடிய நேரம். தீபாவளிக்கு நம்மளுக்கு தெரியும் சென்னையிலேருந்து அந்த மாதம் ஃபுல்லாகவே எவ்வளோ வண்டி ஓடிட்டுருக்குன்னு சவுத் தமிழ்நாடுக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் நடுவில் அந்த இடத்துல
அக்டோபர் இல்லை நவம்பரில் தான் மாநாடு நடக்கும்னு இப்போதைக்கு எதிர்பார்க்கப்படுது. இது போக என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அவங்க ஈவெண்ட் பிளான் பண்ணப்போ ஒரு 30,000 ஆண்கள், ஒரு 15,000 பெண்கள், வயசானவங்க வந்து ஒரு 5,000 பேர், ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கிற ஒரு 500 பேர்னு சொல்லிட்டு ரொம்ப மேசிவாக யோசிச்சிருக்காங்க. இவங்க என்ன தான் இவ்வளோ நம்பர் போட்டாலும் எனக்கு தெரிஞ்ச அங்கே நம்பர்ஸ் வந்து அதிகமாக வரும். அப்படி தானே நம்ம பார்த்துருக்கோம். அவங்க என்ன ஏதோ ஒரு நெய்வேலிக்கு போனப்பமே எவ்வளோ பெரிய கூட்டம் வந்துச்சுன்னு பார்த்தோம். அஃப்கோர்ஸ் அங்கே நிறைய பேர் வருவாங்க. இதை சொல்லிட்டீங்க தான் நடக்க போகுதுன்னு சொன்னால் பயங்கர ஹைப்பாக வரவங்க இருப்பாங்க. இதை ஹேண்டில் பண்ணக்கூடிய போலீஸ் வந்து அவங்களோட கன்சர்ன்ஸாக இதை வைக்கிறது இல்லை சரி அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இல்லை இது வேணும்னே போலீஸ் கொடுக்குற ப்ரெஷர் அப்படின்னு பிகாஸ் ஆஃப் த லோக்கல் கவர்மெண்ட்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. பட் இதை பற்றி டேரெக்டாகவே ஜேர்னலிஸ்ட் வந்து கவர்மெண்ட் கிட்டே கேட்குறாங்க. ஹூஸ் நேரு இருக்காங்கல்ல, ஸோ அவங்க கிட்ட தந்தி டிவியில் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. நீங்கள் வந்து இந்த கட்சிக்கு மாநாடுக்கு வந்து பிரச்சனை கொடுக்குறீங்கன்னு ஒரு கொஸ்டின் இருக்கு, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறப்போ நேரு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டிஎம்கே மாநாடு ஒன்று நடந்துச்சு, நாங்கள் தான் ஆளுங்கட்சி, ஆனால் எங்களுக்கும் ஒரு 20 கண்டிஷன் போட்டாங்க, நாங்கள் அதெல்லாம் கேட்டு தான் நாங்கள் நடத்துகிறோம், இது எல்லாருக்குமே இருக்கிறதானு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்கிட்ட எதிர்ப்பு நீங்கள் தெரிவிக்கிறீங்க, திமுக அரசு தெரிவிக்குதுன்னு கேட்குறப்போ அவர் என்ன சொன்னார்னா, என்ன எதிர்ப்பு, அவர்கிட்டே கேளுங்க, என்ன எதிர்ப்பு கொடுத்தாச்சு அவர்கிட்டே சொல்லுங்கள், அவர் தான் இது சொல்லணும், நாங்கள் என்ன எதிர்த்துட்டோங்கிறத வந்து விஜயனா இருக்காங்களா, ஸோ அவங்க தான் சொல்லணும், அவங்ககிட்டே போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பேசுகிறாங்க. ஸோ ஒரு சைடு கவர்மெண்ட்டுக்கு ப்ரோவாக இருக்கிறவங்க இது கவர்மெண்ட் எல்லாருக்குமே போடக்கூடிய கண்டிஷன்ஸை இதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இருக்கிறவங்க மோஸ்ட்டாக சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் டிவிகே இல்லை இது வேணே கவர்மெண்ட் வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்கன்னு. ஸோ இப்போ இதுக்கெல்லாம் வந்து சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட் திஸ் பாயிண்ட் உங்களுக்கு வந்து ரெண்டு சைடில் இருக்கிறவங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத நீங்களும் கேட்டிருப்பீங்க. அண்ட் மோஸ்ட் அந்த 33 கண்டிஷன்ஸோட முக்கியமான கண்டிஷன்ஸ் எது, பிரச்சனைக்குரிய கண்டிஷன்ஸ் எது, அப்புறம் நார்மலாக என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குங்கிறதையும் நான் ஓரளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டப்போ இன்னும் நிறைய நியூஸ்லாம் வாசிச்சிருப்பீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது பேசிக்காக ஒரு சேஃப்டி மெஷர் தானே, இது எல்லாருமே ஃபாலோ பண்ண தானே செய்யணும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நான் ஜென்ரலாக வந்து என்னோட ஒப்பீனியன் என்னங்கிறதெல்லாம் நான் வீடியோவில் சொல்லிட்டு இருந்தேன். நான் ஏதாவது ஏன் ஒப்பீனியனை சொன்னேன்னா, நீங்கள் வேறு மாதத்துக்கு மாதம் என்னை வந்து ஒரு மாதம் வந்து சங்கிமிங்க, அடுத்த மாதம் ஊப்பிமிங்க, அதுக்கப்புறம் இன்னொரு மாதம் என்னை ஏடிஎம் கேம்பிங்க, அதுக்கப்புறம் இப்படி மாற்றிக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் இந்த ஒப்பீனியன் சொல்கிறதெல்லாம் கம்மியாக்கிட்டு ஆக்சுவலாக நியூஸாக மட்டும் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு கொஞ்ச நாள் முடிவுக்கு நான் வந்திருக்கேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இதில் யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய அனில்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு அண்ணனுக்கு ஒரு பிரச்சனைடா என்ன பண்ண போகிறேங்கிறத கேளுங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் அண்ட் ஜீஸ்.